ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா ஆஃப் மைண்ட் மேஜிக். இன்னைக்கு வீடியோவில் லைஃப்ஸ் அமேசிங் சீக்ரெட்ஸ், வாழ்வின் அற்புதமான ரகசியங்கள் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். எழுதியவர் பெயர் கர் கோபால் தாஸ், ஒரு இந்திய துறவி மற்றும் ஊக்குவிப்பு பேச்சாளர். இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மளுடைய வாழ்க்கையின் 4 முக்கிய பகுதிகளை காரோட 4 சக்கரங்களுக்கு இவர் ஒப்பிடுறாரு. அது என்ன 4 முக்கிய பகுதிகள்? முதல்ல பர்சனல் லைஃப், முதல் வீல் தனி வாழ்க்கை, இரண்டாவது சக்கரம் நம்மளுடைய உறவுகள் ரிலேஷன்ஷிப்ஸ், மூணாவது வீல் பணி வாழ்க்கை தொழில் அல்லது நம்மளுடைய வேலை, நான்காவது சக்கரம் சமுதாயத்திற்கு நாம் அளிக்கும் சேவை. இந்த 4 வீலும் சரியா இருந்தாலும் அதுல காற்றழுத்தம் சரியா இல்லைனா, டயர் ப்ரெஷர் சரியா இல்லைனா பிரச்சனை தான். அந்த டயர் ப்ரெஷர் தான் நம்மளுடைய ஆட்டிடியூட்னு சொல்கிறாரு. நம்மளுடைய அணுகுமுறை, ஒவ்வொரு பகுதிகளையும் நம்ம எப்படி அணுகிறோம் அது ரொம்ப முக்கியம். 4 சக்கரங்களும் சரியாக இருந்து அதில் காற்றழுத்தமும் சரியாக இருந்தாலும் 5வது வீலான ஸ்டேரிங் வீல் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஸ்டேரிங் வீல் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை விபத்துக்கு உள்ளாகாமல் சேஃபான டைரக்ஷனில் போகும். அந்த ஸ்டேரிங் வீலை தான் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸோட ஒப்பிடுறாரு. ஒவ்வொரு நாளும் நமக்கு பிடிச்ச மாதிரி அமையணும்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இருக்கணும். புத்தரின் கொள்கைகள் ஒன்று சொல்கிறாரு, நெருப்பில்லாமல் மெழுகுவர்த்தியால் எப்படி எரிய முடியாதோ அதே மாதிரி ஆன்மீக நெறி இல்லாமல் நம்மளால வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு சொல்றாரு. 2017ஆம் வருடம் இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த பக்கம் ஒரு பெண் பேசுகிறாங்க. ஒரு பதிப்பகத்துலேருந்து அவங்க கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய காணொலிகள்லாம் நாங்கள் பார்த்தோம், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது, நீங்கள் ஏன் ஒரு புத்தகம் எழுதக்கூடாது, நாங்களே அதை வெளியிடுறோம் அப்படின்னு புத்தகம் வெளியிடுறதுக்கு முன் வராங்க. 20 வருஷம் இவர் ஊக்குவிப்பு பேச்சாளராக இருந்தாலும் ஏதோ ஒன்று இவருக்குள்ள தடுக்குது. ஒன்று, இவருக்கு ஏகப்பட்ட பிஸி ஸ்கெட்யூல் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டில் போய் பேச வேண்டியிருக்கு. புத்தகம் எழுதணும்னா தனியாக உட்காந்து இதுக்குன்னு டைமையும் ஃபோக்கஸையும் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால அந்த ஸ்கெட்யூல் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பெண்கிட்ட சொல்லிடுறாங்க, இதெல்லாம் இப்போதைக்கு முடியாது, அப்புறம் பார்க்கலாம், நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு எழுதணும்னு தோணுச்சுன்னா நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு இணையதளத்தில் எதையோ தேடும் பொழுது ஒரு வரி இவருடைய கண்ணில் படுது. உலகத்தின் பெரிய பணக்காரரான ரிச்சர்ட் பிரான்சன் எழுதிய வரி. உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை ஒருவர் வழங்கும் பொழுது அது உங்களால் பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு சந்தேகம் எழுந்தாலும் முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறத கற்றுக்கலாம் அப்படிங்கிற வரி இவருடைய கண்ணில் படுது. அதனால இம்மீடியட்டாக அந்த பெண்ணுக்கு ஃபோன் பண்ணி ஓகே புத்தகம் எழுத நான் ரெடி அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதே வருடம் டிசம்பர் மாதம் தனிமையில் உட்காந்து தியானத்தில் மூழ்கி இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. சின்ன சின்ன கதைகள் மற்றும் உண்மை நிகழ்வுகள் மூலமாக நம்மளுடைய வாழ்வை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை ரொம்ப அற்புதமாக இந்த புத்தகத்தில் ரொம்ப கோர்வையாக எழுதியிருக்காரு. அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் டைரெக்டாக சொன்னால் போர் அடிக்குங்கிறதுக்காக கதை வடிவில் ஒரு கணவன் மனைவி கதாபாத்திரத்தை எடுத்துட்டு அவர்களுடன் இவர் பயணித்தா எப்படி இருக்குங்கிற ஒரு கற்பனை கண்ணோட்டத்தோட அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே இதுல பின்னி பிணைஞ்சு எழுதியிருக்காரு. அதனால இவர் தர்ற முதல் பாடம், வாழ்க்கை நமக்கு அற்புதமான வாய்ப்பை வழங்கும் பொழுது தயங்கி நிற்காதீங்க, ஃபஸ்ட்டு கண்ணை மூடி அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் யோசிச்சு பண்ண முடியாததை எப்படி பண்ணலான்னு கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஈர்ப்பு விதி பற்றிய விஷயங்களுக்கும் வாழ்வை மேம்படுத்தக்கூடிய புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் லா ஆஃப் மைண்ட் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உபயோகம் உள்ள விதத்தில் இருக்கும். அடுத்து இவர் சொல்கிற பாயிண்ட், நன்றியுணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு உங்கள் கண்ணு முன்னாடி 100 விஷயங்கள் குறை கூறுவதற்கு இருந்தாலும் 10 விஷயங்கள் பாராட்டுவதற்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த 10 விஷயங்களை உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. நம்ம சாப்பிடும்போது ஏதோ ஒரு துணுக்கு ஏதோ ஒரு பல்லில் போய் சிக்கிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய நாக்கு என்ன பண்ணும், அந்த சிக்கின ஒரு பல்லையே தான் தொலாவிட்டு இருக்கும் அந்த துணுக்கை எடுக்கிறதுக்காக. மீதி இருக்கக்கூடிய 31 பற்களில் நம்மளுடைய கவனம் போகாது, அந்த ஒரு பல்ல மட்டும்தான் நம்மளுடைய கவனம் முழுவதும் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய கண்ணு முன்னாடியே விலை மதிக்க முடியாத நபர்களும் பொருட்களும் அனுபவங்களும் இருக்கும் பொழுது நம்மளுடைய கவனம் அது மேலே இல்லாமல் எது பற்றாக்குறையாக இருக்கோ அதன் மேலே தான் நம்மளுடைய கவனம் முழுவதும் இருக்கு. அதுக்கு ஒரு அருமையான உண்மை நிகழ்வை அமெரிக்காவில் பிரபல பத்திரிகை நடத்தின ஒரு சோதனையை இங்க குறிப்பிடுறாரு. சொற்கள் தோற்கும் பொழுது இசை பேச தொடங்கும், அது கூட நீங்கள் கேட்க வேண்டும் என முயற்சி செய்யும் பொழுதே நடக்கும். இந்த வரி புரியாத மாதிரி தோணலாம், இந்த எக்ஸாம்பிளை பாருங்க, அதுக்கப்புறம் இதே வரியை நீங்க கேட்கும் பொழுது ரொம்ப தெளிவான அர்த்தம் தெரியும். அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பத்திரிகையான த வாஷிங்டன் போஸ்ட் ஒரு விசித்திரமான சோதனை பண்ணுது. வெளிநாடுகள் எல்லாம் மக்கள் அதிகமாக கூடுற பொது இடங்கள்ல இசைக்கலைஞர்கள் நின்று வாசிச்சு அவங்க போடுற காசை வாங்கிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி அமெரிக்காவுடைய மிக பிரபலமான பரபரப்பான ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல மக்கள் அதிகம் கூடுற இடத்துல ஒருத்தர் நிக்க வச்சு பாட வைக்கிறாங்க. ரொம்ப சாதாரணமான ஒரு தோற்றத்துல பழைய டிஷர்ட் ஜீன்ஸ் போட்டு ஒருத்தர் பாட வைக்கிறாங்க. அவர் யாருன்னா
அந்த சமயத்தில் 2007 இந்த சோதனை பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் மிக பிரபலமான ஒரு இசைக்கலைஞர். அந்த கலைஞனுடைய பெயர் ஜோஷ்வா பெல். அந்த சோதனைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஜோஷ்வா பெல்லுடைய கான்சர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா குறைந்தது $100 டிக்கெட்டுடைய விலை இருக்கும். $100 அந்த காலத்தில் ஒரு $5000 இருக்கும். ஒருத்தருக்கு $5000 ஸ்பெண்ட் பண்ணாதான் அவருடைய இசை நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியும். அப்பேற்பட்ட ஒருத்தர் மாறு வேஷத்தில் ரோட்டில் நின்று அதே அங்கே கான்சர்ட்டில் என்ன பாட்டு பாடுறாரோ அதே பாட்டை தான் பாடிட்டு இருக்காரு. ஆனாலும் மக்களால் அவரை கண்டுபிடிக்க முடியல. மக்களாம் ஒரே பரபரப்பாக போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் மட்டும் நின்று ரசிச்சுட்டு $1 $2 வீசிட்டு போகிறாங்க. 3/4 மணி நேரம் ஆகியும் 7 பேர் மட்டும்தான் ஒரு நிமிஷம் கவனிச்சுட்டு போயிருக்காங்க. மீதி ஆயிரக்கணக்கான பேர் இந்த அற்புதமான இலவசமாய் கிடைக்கக்கூடிய அந்த அதிசயத்தை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு இந்த சோதனை நடத்தி முடிச்சுட்டு அந்த இன்சிடெண்ட்டை பற்றி தன்னுடைய பத்திரிகையில் வெளியிடுது த வாஷிங்டன் போஸ்ட். இப்போ அந்த வரியை மறுபடியும் சொல்கிறேன். சொற்கள் தோற்கும் பொழுது இசை பேச தொடங்கும். அது கூட நீங்கள் கேட்க வேண்டும் என முயற்சி செய்யும் பொழுதே நடக்கும். நம்ம கண்ணு முன்னாடியும் இதே மாதிரி தான் எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள் இலவசமாக நமக்கு ஒவ்வொரு நாளும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம தான் பரபரப்பான வாழ்க்கை சூழலில் எதுக்கு ஓடுறோம்னு தெரியாமல் ஓடிக்கிட்டே இருந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையும் தவற விட்டுட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க. வாழ்க்கையின் அந்த பரபரப்புலேருந்து கொஞ்சம் நிதானமாக உக்காந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் வல்லுநர்களைப் போல இவரும் அந்த நன்றியுணர்வை முக்கியத்துவம் படுத்தி பேசுகிறாரு. இந்த நன்றி பட்டியலை நீங்கள் காலையில் எழுதலாம், இல்லை இரவு தூங்கும் பொழுது எழுதலாம். காலையில் எழுதி அந்த நன்றியுணர்வோடு ஆரம்பிக்கும் பொழுது இன்னும் அந்த நாள் முழுவதும் உங்களால் பாசிட்டிவாக இருக்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் எதிர்கொண்ட நபர்கள், மனிதர்கள், இடங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து 3 to 5 விஷயங்களை பற்றி எதுக்காக நன்றியுணர்வோடு இருக்கீங்கன்னு எழுதுங்க. ஒருவேளை நீங்கள் நாளையிலேருந்து இந்த நன்றியுணர்வு பட்டியல் எழுத ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்காக நன்றி சொல்லலாம். இந்த புத்தகம் எழுதிய இந்த நபருக்காக, இந்த புத்தகத்தை வெளியிட்ட இந்த பதிப்பக உரிமையாளர்கள் மற்றும் எத்தனையோ பேருடைய முயற்சிகளால் இந்த மாதிரியான அற்புதமான புத்தகங்கள் நம்மளுடைய கைகளுக்கு வருது. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்கும் பொழுதுதான் அதனுடைய மதிப்பும் அதனுடைய மகத்துவமும் நமக்கு புரியும். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மெயினான காரணம் நிறைய பேருக்கு பணம் சம்பாதிக்கணும், கோடிக்கணக்கில் எளிமையாய் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. இந்த மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்கள் ஆசைப்படுற ஒரு 100 கோடி பணம் ஆசைப்படுறீங்கன்னு வச்சுங்க. அதுக்காக நீங்கள் டெய்லியும் விஜுவலைசேஷன், அஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு நாள் கடவுள் உங்களுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சொல்லிடுறாரு, ஓகேப்பா இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டு இந்த ஈர்ப்பீதியெல்லாம் படிச்சுட்டு இருக்கிற, உனக்கு 100 கோடி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கடவுளே ரொம்ப நன்றின்னு துள்ளி குதிப்போம். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, ஆனால் அந்த 100 கோடி உனக்கு 7 நாள் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீ இந்த உலகத்துலேருந்து எடுக்கப்பட்டுருவ, நீ இறந்துருவ அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? தெய்வமே எனக்கு அந்த 100 கோடி வேண்டாம், இந்த வாழ்க்கை மட்டும் போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி தான் நிறைய நேரம் நமக்கு கிடைச்ச இந்த அற்புதமான வாழ்க்கையை ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிறோம். அதனால உங்கள் கண்ணு முன்னாடி குறை சொல்வதற்கு 100 விஷயங்கள் இருந்தாலும் நன்றி கூறுவதற்கு 10 விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த 10 விஷயங்களும் உங்களுடைய கவனம் செலுத்தும் பொழுது அந்த 10 20 ஆகும், 20 40 ஆகும், 40 80ன்னு அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். அடுத்த சாப்டரில் கவலை ஏன்னு கேள்வி கேட்குறாரு. கவலைப்படுவது நாளைய துன்பத்தை நீக்குவதை விட இன்றைய இன்பத்தை அறவே அழித்து விடும்னு சொல்கிறாரு. அதுக்கு இன்னொரு உண்மையான நிகழ்வை இந்த புத்தகத்தில் பகிர்ந்திருக்காரு. நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். ஆனால் அந்த வாட்ஸ்அப் எப்படி உருவாச்சுங்கிற கதை நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த வாட்ஸ்அப் செயலியை உருவாக்கியவர் பெயர் பிரைன் ஆக்டன். இவர் முதல்ல ஆப்பிள் கம்பெனிலையும் அதுக்கப்புறம் யாஹூ கம்பெனிலையும் பணிபுரிஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதில் வேலை செஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 2 அனுபவங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் அதுலேருந்து பிரேக் எடுத்துக்கலான்னு ஒரு 2-3 மாதம் தன்னுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து அந்த ஜாபெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருந்திருக்காரு. ஒரு 4-5 மாதங்கள் கழித்து ஓகே அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஃபேஸ்புக், ட்விட்டர் 2 கம்பெனிஸ்க்கும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாப் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஒரு 4-5 மாதம் கழித்து 2009 ட்விட்டரில் இந்த மாதிரி ஒரு ட்வீட் பண்ணுறாரு. ட்விட்டர் கம்பெனி என்னுடைய ஜாப் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதை தொடர்ந்து 2-3 மாதங்கள்லேயே மறுபடியும் இன்னொரு போஸ்ட், நான் ஃபேஸ்புக்கு அப்ளை பண்ணியிருந்த அந்த ஜாப் அப்ளிகேஷனையும் ஃபேஸ்புக் நிறுவனம் ரிஜெக்ட் பண்ணிருச்சு. ஆனாலும் ஒரு சில அற்புதமான நபர்களுடைய சந்திப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ட்வீட் பண்ணுறாரு. அவருடைய அடுத்த கட்ட நகர்வு உலகத்தையே புரட்டி போடுது. தன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு கலிஃபோர்னியாவில் வாட்ஸ்அப் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஆப்பை டெவலப் பண்ணுறாரு. அந்த ஆப்போட வெற்றி பெரிய புரட்சியாக மாறி இதுவரைக்கும் எந்த ஒரு ஆப்பும் செய்யாத ஒரு மாபெரும் சாதனையே பண்ணுது. இவ்வளோ வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற இந்த வாட்ஸ்அப்பை பார்த்து ஃபேஸ்புக்கே முன் வந்து உங்களோட கம்பெனி நாங்களே விலைக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2014 $19 பில்லியன்
வாட்ஸ்அப் கம்பெனியை விலைக்கு வாங்கிக்கிறாங்க. எந்த கம்பெனி தன்னை வேலைக்கு வேண்டான்னு நிராகரிச்சதோ அதே கம்பெனி முன் வந்து இவருடைய செயலியை அவ்வளோ கோடிக்கணக்கில் கொடுத்து வாங்குற அளவுக்கு இவர் முன்னேறாரு. அன்னைக்கு அவர் கவலைப்பட்டு உட்காந்து ஐயோ ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் என்னுடைய ஜாப் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிருச்சு, சரி சாதாரண ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு தன்னுடைய கனவை குறைச்சிட்டு இருந்தா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்க முடியாது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா? இல்ல அப்படின்னா அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? நிறைய பேர் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தேவையில்லாத காரணங்களுக்காக கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. பிரச்சனை இருக்கு ஆம் அப்படின்னா அதுக்கு 2 சாய்ஸஸ் இருக்கு. அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்கா? ஆம் அப்படின்னா அந்த சொல்யூஷனை செய்யற வேலையை பண்ணுங்க, தீர்வை நோக்கி நகருங்க. கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காம. அந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை அப்படின்னா அப்புறம் ஏன் கவலைப்படணும்? கவலைப்படுறதுனால அந்த தீர்வு கிடைச்சிட போகுதா? தீர்வே இல்லாத ஒரு பிரச்சனையை நினச்சி கவலைப்படுறதுனால என்ன ஆயிரப்போகுது? யார் உங்களை வேணான்னு தூக்கி எறிகிறாங்களோ அவங்க முன்னாடியே உங்களை பிரபஞ்சம் உயர்த்தும். கவலைப்படாமல் சந்தோஷமாக நன்றியுணர்வோடு இருக்கும் பொழுது என்னுடைய கனவு உண்மையாகுமா ஆகாதாங்கிற கேள்வியை தூக்கி போட்டுட்டு என்னுடைய கனவுக்கு நான் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கேன் அப்படிங்கிற கேள்வியை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கனவை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே நம்பிக்கையோட உண்மையோட பயணிச்சிங்கன்னா, தேவையான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை உண்மையாக்கி கொடுக்கும் இந்த பிரபஞ்ச அறிவு, இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் தியானம். அகத்தொடர்பு, புறத்தொடர்பு, இறை தொடர்பு, இந்த 3 தொடர்புகளையும் நம்ம சிறந்து விளங்கணும்னா கண்டிப்பா தியானம் பண்ணணும்னு சொல்றாரு கர்கோபால் தாஸ். இதே விஷயத்தை தான் மகாத்ரியாங்கிற இன்னொரு பேச்சாளர் வேற விதமா சொல்றாரு. மீ வி தி த ரிலேஷன்ஷிப் வித் மீ, எனக்குமான தொடர்பு. த ரிலேஷன்ஷிப் வித் வி, எனக்கும் மற்றவர்களுக்கும் என்னை சுற்றியுள்ளவர்களுக்குமான தொடர்பு. ரிலேஷன்ஷிப் வித் தி, எனக்கும் அந்த இறை பேராற்றலுக்கும் உள்ள தொடர்பு. இந்த 3 தொடர்புகளையும் சிறந்து விளங்கினா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில சிறந்து விளங்க முடியும். இதற்கு கண்டிப்பா தியானம் தேவை. இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை நேரம் இல்லை. ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஒரு குரு கிட்ட போறாரு, சாமி என்னுடைய வாழ்க்கையில நிறைய பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், நிற்காம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கேன், இந்த எல்லா பிஸ்னஸ்லையும் நான் வெற்றி பெறணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு குரு கிட்ட கேட்குறாரு. அதுக்கு குரு சொல்கிறாரு, நீ தினமும் 1 மணி நேரம் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த பிஸ்னஸ்மேன், சாமி நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு நிற்க நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கேன், இதில் 1 மணி நேரம்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு குரு சொல்கிறாரு, அப்போ நீ 2 மணி நேரம் தியானம் பண்ணணும். கேட்கறதுக்கு வித்தியாசமாக தோன்றினாலும் யார்கிட்ட தியானம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லையோ அவர்கள் தான் மிக அதிகமாக தியானம் பண்ணணும்னு இவர் சொல்கிறாரு. நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணும்பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 80% விஷயங்கள் தேவையே இல்லைன்னு தோணும். 80% நபர்கள் தேவையில்லாத நபர்கள்னு தோணும். ஆப்பிள் கம்பெனியை நிறுவிய ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னுடைய இறுதி காலங்களில் ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும்தான் படிச்சுட்டே இருந்திருக்காரு. அந்த புத்தகம் பரமஹம்ச யோகானந்தா எழுதிய ஒரு யோகியின் சுயசரிதம். இந்த புத்தகத்துல தியானத்தை பத்தி ஒரு அழகான ஒரு வரி சொல்றாரு. தியானத்தில் ஒருவன் இறைவனுடைய உடனடியான வழிகாட்டுதலை, ஒவ்வொரு இடையூறுக்கும் விடையை காண்கிறான். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் ஆன்சர் தெரியணும், சொல்யூஷன் தெரியணும், அந்த டிவைன் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து எனக்கு டைரக்ட் இன்ட்யூஷன் மூலமா கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ரெகுலரா தியானம் பண்ணணும். அடுத்த சாப்டர்ல பார்வையை மாற்றுங்கள்னு சொல்றாரு. உலகத்தை அது இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கறது இல்லை, நம்ம எப்படி பார்க்கணும்னு தோன்றமோ, நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உலகம் ப்ரொஜெக்ட் ஆகுது நம்மளுடைய கண்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை ஒரு சின்ன கதை மூலமா சொல்றாரு. ஒரு அழகான வீட்டில் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன பழக்கம்னா எல்லார பத்தியும் குறை சொல்றதுதான் பழக்கம். அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது தம்பதி குடி வர்றாங்க. இந்த வீட்டுல இந்த கணவன் மனைவியும் தினமும் உட்காந்து சாப்பிடும் பொழுது பக்கத்து வீட்டில் அந்த புதுசாக குடி வந்த அந்த அம்மா துணியை துவைச்சு காய போடுறாங்க. அந்த காய போட்டிருக்க துணிகளை பார்த்து இந்த அம்மா ஒரே குறையா சொல்றாங்க, இந்த பொண்ணுக்கு துணி துவைக்க கூட தெரியல, எப்படி வளர்த்திருக்காங்க பாருங்க, முதல்ல இந்த பொண்ணு போய் அவங்க அம்மா கிட்ட துணி துவைக்கிறது எப்படின்னு கத்துக்கணும் அப்படின்னு சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காங்க. துணியெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படி இப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது தினமும் வாடிக்கையா நடக்குது. தினமும் டைனிங் டேபிள் உட்காந்து கணவனும் மனைவியும் சாப்பிடும் பொழுது அந்த பக்கத்து வீட்டில் புது தம்பதியில் அந்த அம்மா வந்து துணியை காய போடுறாங்க. அந்த துணியில் இருக்கக்கூடிய அழுக்க பார்த்து இவங்க குறை சொல்கிறது, இதுதான் வழக்கமாக போயிட்டுருக்கு. 1 வாரம் 10 நாள் கழித்து இந்த உரையாடல் திடீர்னு வேறு மாதிரி மாறுது. அப்போ ஒரு வழியாக இந்த பொண்ணு ஒழுங்காக துணி துவைச்சி போட்டிருக்கா, இப்போ தான் துணி சுத்தமாக இருக்குது, ஆனால் கண்டிப்பாக இவ துவைச்சிருக்க மாட்டா, ஒன்றா இவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கணும், இல்லை வேறு யாராவது சொந்தக்காரங்க வந்து துவைச்சி போட்டிருக்கணும், அதனால தான் இவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த கணவன், இந்த குறை கூறிட்டு இருக்கிற இந்த அம்மாவுடைய கணவன் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு நான் தான் நம்ம வீட்டு ஜன்னலை
நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் நம்ம பார்க்குற ஜன்னல்கள் வழியாக காட்சிகள் வெவ்வேறு மாதிரியாக தோணுது. சுத்தம் பண்ண வேண்டியது நம்ம கிட்ட தான் இருக்குது. அதனால ஒருத்தரை பற்றி குறை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க சைட்லேருந்து ஒரு தடவைக்கு 2 முறை யோசித்து பார்த்துட்டு பேசணும். எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிடக்கூடாது. அதே மாதிரி தான் அட்வைஸ் வழங்கும் பொழுதும் யாரையும் ஹர்ட் பண்ணாத மாதிரி அட்வைஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. சரியான ஆலோசனை வழங்குகிறேனா என்பதை விட அதை சரியான வழியில் வழங்குகிறேனா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு யாருக்குனாலும் அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அதை இன்னொரு சின்ன ஒரு கதை மூலமாக சொல்கிறாரு. ஜாக் அண்ட் ஜில்லுங்கிற ஸ்டோரி மூலமாக. ஜாக்குங்கிறது கணவர், ஜில்லுங்கிறது மனைவி. ஜாக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கார். தினமும் ஒரே ஸ்ட்ரெஸ்டாக இருப்பார். அவருடைய வேலை ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய வேலை. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அவருடைய கம்பெனியில் கோடிக்கணக்கான இழப்புகள் நடக்கக்கூடிய அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கார். ஆனால் டெய்லியும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக, ரொம்ப டென்ஷனோட தான் வருவார். ரொம்ப டயர்டாக தான் வருவார். ஜில் அவருடைய மனைவி ஒரு செஃப். தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு தன்னுடைய கணவருக்கு அதை செஞ்சு கொடுக்குறதா இவங்களுக்கு ஒரு ஹாபி மாதிரி, பொழுதுபோக்கு மாதிரி. தினமும் விதவிதமான உணவை செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் பயங்கர டயர்டாக ஜாக் வீட்டுக்குள்ளே வராரு. தன்னுடைய பேக்கெல்லாம் சோஃபாவில் தூக்கி போட்டுட்டு நேராக டைனிங் டேபிளில் போய் உட்காராரு. ரொம்ப பசியாக இருக்கிறேன், இந்த கண்ணு முன்னாடி டொமேட்டோ சூப் இருக்குது, இந்த சூப் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது, இன்றைக்கி செம பசியில் இருக்கேன், ஃபுல்லாக குடிச்சிருவேன் அப்படின்னு எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி ஒரு சிப் பண்ணுறாரு. ஆனால் அதில் சுத்தமாக உப்பே இல்லை. ரொம்ப டேஸ்ட் மோசமாக இருக்குது. இதே சாதாரண ஒருத்தராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? நீ எல்லாம் ஒரு செஃப்பா, ஒரு சின்ன சூப்பு கூட உருப்படியாக செய்கிறதில்ல, கன்றாவியாக இருக்குது, வாயிலே வைக்க முடியல அப்படின்னு தூக்கி போடுவோம். ஆனால் இந்த ஜாக் பொறுமையாக சொல்கிறாரு, உனக்கு நான் ஊட்டி விட்டு ரொம்ப நாள் ஆகுதில்ல, இப்போ நான் ஊட்டணும்னு தோணுது அப்படின்னு ஸ்பூன் எடுத்து அந்த அம்மாவுக்கு ஊட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு புரியுது, ஓ உப்பு போட மறந்துட்டேன் அப்படின்னு உப்பு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இந்த ஜாக் அண்ட் ஜில் கதை நமக்கு தர்ற பாடம், ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டும் பொழுது அல்லது அறிவுரை வழங்கும் பொழுது நீ என்ன சொல்கிறாய் என்பதை விட எப்படி சொல்கிறாய் என்பதே முக்கியம். ஆங்கிலத்தில் வேர்ட்ஸ் ஸ்வாட், இந்த 2 வார்த்தைகளுக்கும் ஒரே எழுத்துக்கள் தான் பயன்படுத்தப்படுது. இந்த 2ஐயுமே நம்ம சரியாக கையாளலைன்னா நம்மளை தான் அது காயப்படுத்தும். வார்த்தைகளையும் சரி, வாளையும் சரி. அதனால நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளை ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். கடைசி முக்கியமான சாப்டரா அன்பு. குடும்பம் தான் முதலில் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாரும் குடும்பத்தை விட்டுட்டு வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். குடும்பத்தோட உட்காந்து பேச நேரம் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இதெல்லாம் யாருக்காக ஓடுறோம், எதற்காக ஓடுறோம்? ஒரு அருமையான உண்மை நிகழ்வை இந்த சாப்டர்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு சின்ன கிராமத்துல லதா பகவான் காரே அப்படிங்கிற ஒரு 65 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மாவும் அவருடைய கணவனும் சின்ன ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தினமும் கூலி வேலை தான் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய வீட்டிலேயே காய்கறிகள்லாம் விளைய வச்சு அதை சாப்பிட்டு கிடைக்கக்கூடிய வருமானத்தை சேர்த்து வச்சு தன்னுடைய 3 பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. இந்த அம்மாவும் கணவனும் இணைபிரியாமல் இருக்கக்கூடியவர்கள். இன்பமாய் வாழ்வதற்கு செல்வம் தேவையில்லை அப்படிங்கிற விதத்தில் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் வெளியிலேருந்து வீட்டுக்கு வந்த அந்த கணவன் சொல்கிறாரு, எனக்கு ஏதோ உடம்புக்கு சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அம்மா லதா தனக்கு தெரிந்த எல்லா மூலிகை வைத்தியமும் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவருடைய நோய் குணமாகலை. சரி, அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அங்கே மருத்துவம் செஞ்ச அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இவருக்கு ஏதோ ஒரு தொற்று நோய் இருக்குது, இதுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, நீங்கள் நகரத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகணும், சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகணுன்னு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. கையில் காசு இல்லை, போகிறதுக்கு மட்டும்தான், இந்த பஸ் செலவுக்கு மட்டும்தான் காசு இருக்குது. கண்ணில் தண்ணீர் வருது. தன்னுடைய கணவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் எல்லாம் இவரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இந்த டெஸ்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. இவங்க கையில் காசு இல்லாமல் என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. உள்ளே இருக்கக்கூடிய கேன்டீனில் சாப்பிட்டா ரொம்ப செலவு அதிகமாகுமே அப்படின்னு வெளியில் வந்து 2 சமோசா வாங்கி கணவனுக்கு ஒன்று, தான் ஒன்று சாப்பிட்லான்னு வெளியில் வந்து சமோசா வாங்கி இவங்க ஒன்று சாப்பிட்டுட்டு இதுதான் கடைசி உணவாக இருக்கலாம் தன்னுடைய கணவருக்கு அப்படிங்கிற நினப்போட கண்ணீர் மல்க நின்றுட்டு இருக்கும் பொழுது கையில் இருக்கக்கூடிய அந்த சமோசா இருந்த பேப்பரில் ஒரு ஆட் தெரியுது. ஒரு மராத்தான் ஓட்டப்பந்தயம் பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தெரியுது. அதை பார்க்குறாங்க. அதில் பரிசு தொகை ஏதோ எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கு. இந்த பரிசை நம்ம ஜெயிச்சு அந்த பணத்தின் மூலமாக தன்னுடைய கணவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. 65 வயசில் ஓட்டணும்னா எவ்வளோ கஷ்டம். அந்த நிகழ்வு நடக்கிற இடத்துக்கு போய் அந்த மராத்தான் ஓட்டப்பந்தயம் நடத்துகிறவங்கள்ட்ட போய் தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்கிறாங்க. அவங்க யாரும் ஏற்றுக்கவே இல்லை. அம்மா, உங்களுடைய நிலைமையெல்லாம் எனக்கு புரியுது, இருந்தாலும் நீங்கள் ஓடி உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் யார்கிட்ட போய் பதில் சொல்கிறது, அதனால் உங்களை
அலோவ் பண்ண முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இருந்தாலும் இவங்க விடாப்பிடியாக நின்னதுனால சரின்னு அலோவ் பண்ணிடுறாங்க. எல்லாரும் வரிசையாக நிற்கிறாங்க. இந்த அம்மா சேலையை கட்டிட்டு காலில் வெறும் காலோட நிற்கிறாங்க. பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் 2-3 வருடங்கள் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணவங்க. விசில் அடித்தோடனே அவங்க எல்லாரோட சேர்ந்து இந்த அம்மாவும் ஓடுறாங்க. கூட்டமே சிரிக்குது. யாரையோ சப்போர்ட் பண்ண வந்தாங்கன்னு பார்த்தா இந்த அம்மாவும் ஓடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சிரிக்கிறாங்க. அந்த கரடுமுரடான பாதையில் ஓடும் பொழுது காலில் எல்லாம் முள்ளும் கல்லும் குத்தி ரத்தம் வழியுது. கொஞ்ச நேரத்திலே கூட்டத்துக்கு இந்த அம்மா எதுக்காக ஓடுறாங்கங்கிற காரணம் புரிஞ்சிருச்சு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, கைதட்டி ஆரவாரம் செலுத்துகிறாங்க. இந்த அம்மா அவங்க சிரிச்சதையும் கண்டுக்கல, அவங்க இப்போ பாராட்டுறதையும் கண்டுக்கல. வேகமாக ஓடி பரிசு பெறுறாங்க. அந்த பரிசு தொகையின் மூலமாக தன்னுடைய கணவனை காப்பாற்றுறாங்க. அந்த வருஷம் மட்டுமல்ல, அதற்கு அடுத்த 2 வருடங்களும் அதே மராத்தான் போட்டியில் ஓடி ஜெயிச்சு பரிசு பெற்றிருக்காங்க. அதனால இன்னைக்கு நம்ம ஓடுற ஓட்டம் யாருக்காக ஓடிட்டு இருக்கோம்? அதனால நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் யாருக்காக பண்ணாலும் அதில் அன்பு கலந்திருக்கிறதா என்று யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்கிறாரு. நம்ம 2 எக்ஸ்ட்ரீம்லையும் வாழக்கூடாது. இவர் 2 உதாரணம் சொல்கிறாரு. ஒன்று மெழுகுவர்த்தி, இன்னொன்று ஐஸ்கிரீம். இந்த வாழ்க்கையின் தத்துவத்தை ஐஸ்கிரீமோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. வாழ்க்கைங்கிறது ஐஸ்கிரீம் மாதிரி, அது உருகிறதுக்கு முன்னாடியே அதை அனுபவிச்சிடணும்னு. ஆனால் மெழுகுவர்த்தி உருகுவதற்கு முன்னாடி மற்றவர்களுக்கு ஒளி கொடுப்பது தான் இதனுடைய வேலை. ஐஸ்கிரீம்ங்கிறது தன்னை மட்டும் முன்னிறுத்தி வாழ்க்கையை நமக்காக வாழ்றது அப்படிங்கிறது ஐஸ்கிரீமையும், மற்றவர்களுக்காக வாழ்றது அப்படிங்கிறத மெழுகுவர்த்தியும் குறிக்குது. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கோபால்தாஸ் சொல்கிறாருன்னா, ஐஸ்கிரீம்லேருந்து மெழுகுவர்த்தியை நோக்கிய பயணமாக இருக்கணும். எனக்குன்னு வாழ்ந்த வாழ்க்கை மாறி நான் உருகி முடிவதற்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையிலேருந்து மற்றவர்களுக்கு ஒளி தரும் விதத்தில் என்னுடைய வாழ்க்கை அமையணும், இப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. கோபால்தாஸ் எழுதிய வாழ்வின் அற்புதமான ரகசியங்கள் இந்த புத்தகத்திலேருந்து இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயங்களுடைய குயிக் சம்மரியை பார்த்துடலாம். முதல்ல வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை ஒத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தெரியலனா கற்றுக்கோங்க. 2வது நன்றியுணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். 3வது கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால எதுவுமே மாறப்போகிறதில்ல. 4வது தியானம் பண்ண பழகிக்கோங்க. தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது அந்த இறைவனிடமிருந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். பார்வையை மாற்றுங்கள். அடுத்தவங்களை குறை சொல்லிகிட்டே இருக்காமல் அவங்க பாயிண்ட்லேருந்து யோசிச்சு பாருங்க, அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் பார்க்குற அந்த கண்ணாடி வழியாக பார்க்குற விதத்தை மாற்றுங்க. பிரச்சனை நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம கண்ணாடியை சுத்தம் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதே மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு சொல்லும் பொழுது இல்லை அறிவுரை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறோங்கிறத விட எப்படி சொல்கிறோங்கிறது தான் முக்கியம். வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி பொறுமையாக சொல்லணும். கடைசியாக எதை செஞ்சாலும் அதை அன்போடு செய்யுங்க. இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தவும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தவும் கண்டிப்பாக பயனுள்ள விதத்தில் இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் ஆர் கமெண்ட் ஆர் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அமேசிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி ஹெல்தி, பி வெல்தி. ஐ எம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன். நன்றி.